பிளாக் ஃபாரஸ்ட் கேக் செய்யலாமாம்மா? செய்யலாம்டா. சம்மர் லீவ் ரொம்ப போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு பிளாக் ஃபாரஸ்ட் கேக் வீட்லேயே ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்த்தோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸு 1 கப்பு மைதா, 1 1/4 கப்பு கொக்கோ பவுட்ரு, 1 ஸ்பூனு காஃபி தூள், 1 ஸ்பூன் பேக்கிங் பவுட்ரு, ஒரு பிஞ்சு பேக்கிங் சோடா சேர்த்து நல்லா சளிச்சிக்கணும். சளிச்சு எடுத்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஒரு பவுல் எடுத்து ஒரு 4 முட்டை சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு பிஞ்சு உப்பும், ஒரு மூடி வெனிலா எசன்ஸு, ஒரு மூடி சாக்லேட் எசன்ஸு சேர்த்து பீட் பண்ணணும். பீட்டிங் வந்து நல்லா ஃப்ளஃபியாக வர்ற அளவுக்கு பீட் பண்ணி எடுத்துக்கணும். பீட்டிங்க்கு இடையில் நம்ம ஒரு 200 கிராமு சுகர் எடுத்து அதை பவுட்ராக்கி சுகரையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம பீட் பண்ணிக்கணும். ஏன்னா அப்போ தான் சுகர் வந்து கட்டிகள் இல்லாமல் நமக்கு கரையும். பீட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூனு ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம அதிகமாக பீட் பண்ணக்கூடாது. ஒரு 2 செகண்ட் மட்டும் பீட் பண்ணிக்கணும். பீட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம இந்த சளிச்சு வச்ச இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 2 ஸ்பூன் பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது தான். அதுக்கப்புறம் ஒரு ட்ரேயில் பட்டர் ஷீட் போட்டு இந்த மிக்ஸ் பண்ண இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் ட்ரேயில் மாற்றி எடுத்துக்கிட்டு அவனை வந்து ஒரு 180 டிகிரி செல்சியஸுக்கு ஒரு 10 நிமிஷம் ஃப்ரீட் பண்ணி வச்சுக்கணும். ஃப்ரீட் பண்ண அவனில் இந்த ட்ரேவை வச்சு ஒரு 30 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்தால் நமக்கு ஸ்பான்ச்சியான கேக் ரெடி ஆகிடும். கேக் ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம அதை வெளியே எடுத்து ஒரு 10 நிமிஷம் ஆற வைக்கணும். ஆற வச்சதுக்கப்புறம் நாங்கள் இது வந்து கத்தி இல்லை, கத்தி இல்லாததுனால வீட்டில் இருந்த கத்தியை வச்சு ஒரு 4ஆக கட் பண்ணி 2ஆக நம்ம பீஸ் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் சுகர் சிரப்பு சேர்த்தணும். சுகர் சிரப்பு சேர்த்துனா நல்லா ஜூஸியாக இருக்குமேன்னு சொல்லிவிட்டு சுகர் சிரப்பு சேர்த்துட்டு விப்பிங் க்ரீம் எல்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணி எடுத்தோம். விப்பிங் க்ரீம் கட்டுறது சாக்லேட்டு தூளெல்லாம் சேர்த்துக்கிட்டோம். ஏன்னா நடுவில் சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்குமேன்னு சொல்லிவிட்டு சாக்லேட் தூளெல்லாம் சேர்த்துட்டு விப்பிங் க்ரீமெல்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணி சாக்லேட்டு பீஸாக போட்டு தூவி விட்டுட்டோம். பார்க்குறதுக்கு நம்மளுக்கு பிளாக் ஃபாரஸ்ட் கேக் மாதிரி இல்லைனாலும் சாப்பிட டேஸ்ட்டாக தான் இருந்தது. பசங்களுக்கு பொழுதுபோக்குக்கு செஞ்சு கொடுத்தேன். சாப்பிட்டு ரொம்ப நல்லா இருந்ததுன்னு தான் சொன்னாங்க பசங்க. இதை அப்படியே வச்சு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு அப்பப்போ எடுத்து சாப்பிடுவாங்கப்பா.